நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்னா இங்கே இருக்க டைரக்டருக்கு ஸ்ரீகணேஷ் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், அருண் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்கள். அண்ணா மேடைக்கு வாங்க. அடுத்ததா இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததா இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் அவர்கள். அடுத்ததா இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள். டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் தான். அடுத்ததா இயக்குனர் அரவிந்த் அவர்கள், இயக்குனர் சக்திவேல் அவர்கள், ப்ளீஸ் வாங்க. ஸோ ஸ்டேஜில் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாளைய இயக்குனர் ஃப்ளாஷ்பேக்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வந்திருந்தது. ஸோ படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். ஆனால் ஆரம்பிக்கலாம்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீகணேஷோட 3வது படம். அவனை நான் ஒரு 15 இயர்ஸ் பழக்கம்னு நினைக்கிறேன், நாளை இயக்குனர்லேருந்து பார்த்தது. திஸ் இஸ் த ஃபில்ம் ஹி ஹேஸ் டு மேக். இப்படிப்பட்ட ஃபில்ம் மேக்கர் தான் அவன். அதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். உனக்கு சூப்பராக வர்ற ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை சொல்கிறது, ரொம்ப ஆழமான எமோஷன்ஸு அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். அது வந்து அவனுக்கு கை வந்த கலை. இதை பண்ணுறான்றதான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அவன் கரெக்டாக பண்ணியிருக்கான் இந்த படத்தில். அந்த ட்ரெய்லர் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது டெஃபினட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அருண் விஸ்வா அவரோட ப்ரொடக்ஷனில் தான் நான் மாவீரன் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a great production to work with and so easy to work with அருண் விஸ்வா. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே, சித்தார்த் சார், தேவயானி மேம், சரத்குமார் சார், சைத்ரா, மீதா, எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் அமிர்த், யுவர் மியூசிக் இஸ் ஸோ குட். நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ட்ராக்ஸ் வேர் தேர் அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Press media, Jayam Ravi sir, entire cast crew of 3 BHK. First of all, many congratulations. என்னன்னா, நாங்கள் ஸ்ரீகணேஷ், நான், மடோன் அஸ்வின், அப்புறம் நித்திலன், நாங்களாம் வந்துட்டு நாளை இயக்குனரில் ஒரே சீசன். ஸோ அப்போ வந்து சிட்டுக்குருவிக்கெலாம் பாவம் பார்த்துன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா 8 தோட்டக்கல்லில் வந்து கன் எடுத்து எல்லாரையும் சுட்டுன்னு இருக்கான். ஒரு 60 வயசு தாத்தா வச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கான் பேங்க்குள்ளே போய். என்னடா இது, டே என் கூட தான்டா சுற்றிட்டு இருந்தேன், திடீர்னு எங்க அந்த ரொம்ப மென்மையான ஒரு ஆள். லைக் நான் அடிக்கடி அவன் வீட்டுக்கு போவேன். லைக் நீங்கள் இந்த படத்தில் ஒரு என்னது சித்தார்த் சார் பார்க்குற மாதிரியே தான் அந்த ஒரு கயிறு, அந்த ஒரு கருப்பு கயிறு, அப்புறம் அந்த ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, அப்புறம் கட்டை போட்ட சட்டை, அப்புறம் ஒரு லூஸ் பேண்ட்ஸ், டக்குன்னு பண்ணி ஒரு பெல்ட்டு கூட நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பெல்ட் போட மாட்டான், அந்த திக்காக இருக்கும்ல அந்த பெல்ட் தான், அது கூட அந்த மாதிரி தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா பேங்க்கை கொள்ளடிக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். இது இல்லையாடா நீங்கள் லைக் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக ஐ திங்க் 8 தோட்டக்கலோட ஃபர்ஸ்ட் படம்னா, ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பர்சனாக ஐ திங்க் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி யோர் ஹார்ட் இஸ் ஸ்ரீகணேஷ். ஐ திங்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு. இந்த ட்ரெய்லர் இஸ் பிரில்லியன்ட், த எடிட்டர் சூப்பர் ஜாப், மியூசிக் அம்ரீஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் தினேஷ் கிருஷ்ணன் சொல்லவே வேணாம். அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் அருண் விஸ்வா. அண்ட் என்ன சொல்கிறது, லைக் மாவீரன் பண்ணியிருந்தார், லைக் ஒன் ஆஃப் த வெரி ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் மைன். அண்ட் அவர் அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தில் பண்ணது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஃபிலிம், கங்க்ராட்ஸ் டு as well. அண்ட் த ஃபிலிம் எப்போவுமே வந்து ஆடியன்ஸோட எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்றது தான் ஐ திங்க் த சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் இஸ், ரைட்? ஸோ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு இது பண்ணுன்றதே ஒரு பேசிக் வாண்ட். ஒரு மனுஷனோட ப்ரைமல் வாண்ட்டில் வீடுன்றது ஒன்று வருது. ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர் மாதிரி. ஸோ ஷெல்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைமல் வாண்ட்.
ஸோ அந்த இடத்துல இந்த படம் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேச்சுலர் பசங்களாக இருக்கும்போது அந்த மாதம் ஆனால் ஒருத்தர் எப்போ ரெண்ட்டு கட்டுவோம் ஸோ அப்படின்னு அந்த ஒரு பயம் வந்துட்டு இருக்கும், இஎம்ஐ அந்த இதெல்லாம். ஸோ அப்போ வந்து எப்பயாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணுன்றது ஒரு எல்லாருக்கும் இமோஷனாக இருக்கணும். அண்ட் பர்சனலி என்னோட அப்பா வந்துட்டு அவர் வீடு கட்டும் போது அந்த ஐயோ சிமெண்ட் மூட்டையை தூக்கிடுவானுங்களா, மண்ணு மூட்டையை தூக்கிடுவானுங்களா அப்படின்ற அந்த ஒரு இதுலேயே வீடு கட்டிட்டு இருக்கும் போது தான் அவர் தடிக்க விழுந்து தான் அவர் இதில் லைக் கால் இதில் பிளேட் வச்சாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ கெப்ட் இன் டிராகன் ஆல்சோ. அந்த கேரக்டரோட இது சம்வேர் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சம்வேர் இட் ரிசம்பிள் சம்வேர் இன் யோர் பர்சனல் லைஃப் ஏதோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வீடு வாங்குறவங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை, வாங்கினவங்களுக்கு அவர் எப்படிலாம் வாங்கணுன்ற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். அண்ட் என்ன சொல்கிறது, படிக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு ட்ரீம் டு பில்ட் அ ஹவுஸ் அண்ட் எவ்ரி திங் பி இட் லோவர் மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவையில்ல ஒரு வீடு கட்டணுன்றது இதுவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ கேம் ஃபார் ஸ்ரீ கணேஷ். அண்ட் ஸ்ரீ கணேஷ், ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் கெட் யூ எவ்ரி திங் தட் யூ டிசர்வ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அருண் விஸ்வா. ஏற்கனவே ராம் சார் வந்து சொன்ன மாதிரியே அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே பல தருணங்களில் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, எப்பவுமே அவரை சந்தித்து பேசணுன்னா ரொம்ப நம்பிக்கையாக நம்ம அடுத்து என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுல ரொம்ப நல்ல தெளிவை கொடுப்பாரு. ஆக்சுவலாக இந்த 3 BHவே நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். 3 பேருடைய, அதாவது அருண் விஸ்வாவுடைய நம்பிக்கை, பிலீவ், சித்தார்த் சாருடைய ஹானஸ்ட், அப்போ ஸ்ரீ கணேசனுடைய கைண்ட்னஸ், இந்த 3 பேரும் தான் இந்த 3 BHKவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அருண் விஸ்வா அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறது, ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் கிடையாது. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா நேரங்களையும் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து எல்லாமாவும் இருந்து கொண்டு வரது வந்து அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அருண் விஸ்வா இன்னும் மிகச்சிறந்த ஒரு ப்ரொடியூசராக தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அத்தகைய ஒரு தகுதி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி சித்தார்த் சார், அவருடைய நேர்மை, அந்த ஹானஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். நானும் அதை உணர்ந்திருக்கேன். அவரோட பேசும்போது அதே மாதிரி தான். அவர் வெளியே என்ன நடக்குது, நம்ம எதை பற்றியும் அவர் கவலைப்படாமல் அவருக்குன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். நான் அவர் கூட என்னுடைய அயலான் படத்தில் வந்து அவர் இந்த ஏலியனுக்கு வசனம் அவர் தான் குரல் கொடுத்தாரு. அதற்காக நான் அவரோட பழகின அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஸ்ரீ கணேஷ் வந்து சொன்ன மாதிரி, சரத்குமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனிவான வார்த்தைகளால் தான் எப்போவுமே பேசுவோம். அப்படி நாங்கள் எல்லாருமே எங்களுக்குள்ள ஸ்ரீ கணேஷ் மாதிரி நாங்கள் மிமிக்ரி பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டோம். நாங்கள் எல்லாருமே ஸ்ரீ கணேஷ் மாதிரி பேசுவோம். ஏன்னா அந்த மாதிரி அண்ணே அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்படி என்ன அது எஸ்கே சார் அவரெல்லாம் பயங்கரமாக ஸ்ரீ கணேஷ் மாதிரியே. நான் ஒரு முறை ஸ்ரீ கணேஷ் நினச்சி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறமா தான் தெரிஞ்சது பேசிகிட்டு இருந்தது வந்து சிவகார்த்திகேயன் அவருன்னு. அந்தளவுக்கு வந்து ஸ்ரீ கணேஷ் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணுறதுக்கே ஒரு மாடுலேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்சனாக அவர் வந்து அவருடைய யதார்த்தம் தான். என்ன சொன்னாலும் ஸ்ரீ கணேஷ் அப்படி தான் இருப்பா. அப்படி நாளைக்குனரில் வந்து நான் வந்து அவங்களுக்கு முந்தின சீசன் எங்கூட வந்து பேசுவேன். அப்படி ரொம்ப என்னுடைய படத்தோட ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவா. அப்படி அவருடைய படத்தினுடைய திரைக்கதை கொடுப்பா. அப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பான கனிவான ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த மாதிரி படம் வராமல் வேறு என்ன படம் வருங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு வீடு உறவுகளுக்குள்ளே என்ன செய்ய போகுது, குடும்பத்துக்கு என்ன செய்ய போகுது, ஒரு மனிதனுடைய எப்படி நம்பிக்கை விதைக்குது, அவருடைய போராட்டத்தை எப்படி ஒரு வீடு சந்திக்குதுங்கிற அத்தனைக்குமாக ஒரு வீடை சென்டர் பண்ணி ஒரு சுற்றி மனிதர்கள் எழுதியிருக்காரு. அந்த மனிதர்கள் நிச்சயமாக அவங்க எல்லாரையுமே வந்து உணர்வுபூர்வமாக மகிழ்விப்பாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படக்குழு அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இசையமைப்பாளரும் படத்தொகுப்பாளரும் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க. தினேஷ் கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப என்னுடைய நண்பர் தினேஷ் கிருஷ்ணன். என்னுடைய படங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்து 2-3 ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. நிச்சயமாக தினேஷ் கிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு பேரை சம்பாதிச்சிருவார். ஃப்யூச்சர்லேயும் ஒரு பெரிய கேமராமேனாக வரக்கூடிய ஒருத்தர் தான் தினேஷ் கிருஷ்ணன். நண்பருக்கு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். ஆனால் ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம்.
ஸ்ரீகணேஷ்க்கு மேலே என்ன கோவம்னு தெரியல. எல்லாருக்கும் படத்தை காட்டா எனக்கு மட்டும் காட்டவே இல்லை. என்ன பிரச்சனை தெரியல. ஏதாவது காண்டடா, ஏதாவது வாய்க்கா தகராறா தெரியல. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கணேஷோட ஆட்டிடியூடுக்கும் அவன் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது. ஷார்ட் ஃபிலிம் டைமில் நாங்கள் சீசன் 3 ஆரம்பித்து ஒரு 36 பேர் இருக்கோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிறோம். என் பேர் நித்திலனுங்க, ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் நீ என்ன பர்ஃபார்ம் பண்ணுறது, நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேங்க, சுமாராக இருக்குங்க அப்படின்னா. படத்தை பார்த்தா மிரட்டி வச்சுருக்கான். அப்போது முடிச்சேன், இவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு. பயங்கர டேலண்டட். அப்புறம் பயங்கர வாசிப்பாளர். எந்த புக்ஸ் எது சார்ந்து கேட்டாலும் இந்த புக்கு, இந்த ரைட்டர், இந்த ஆத்தர் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அஸ்வின், கணேஷ் வந்து 2 பேரும் நிறைய புத்தக படிப்பாளர்கள். எது இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ டேலண்டட். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இன்னும் ரெண்ட் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தான். சீக்கிரம் 3 BHK வாங்க, முடிஞ்சால் வெளில வாங்க, என்ன வேணா பண்ணு, சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, சரத் சார், தேவயானி மேம், சித்து பிரதர், சைத்ராவோட பிளிங்க் அண்ட் சைட் பியோட வெரி பிக் ஃபேன் நான். மீதா, டெக்னீஷியன் டீம், எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், முக்கியமாக என் நண்பர் அருண் விஸ்வா, எங்கே இருக்காருன்னு தெரியல. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றியாடும் நான் ஆசைப்பட்றேன், நடக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. என்ன பேசலாம்? நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். 3 BHK அது டேக்லைனில் ஒரு டேக்லைன் இருக்குது. அது இந்த படத்தை விட அருணுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அருணோட ஜேர்னியில் ஒரு 16 இயர்ஸாக இருக்கேன். அருணோட அந்த கோயம்புத்தூர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப சின்ன வீடு, அதில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த ஜேர்னியை இந்த படம் எப்படி ஒரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக ஹிட் பண்ணுமோ அந்த மாதிரி அருணோட ஜேர்னி. ஒரு பாயிண்டில் மாவீரன் முடிச்சதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ரெகுலராகவே 2 பேரும் நிறைய பேசுவோம். அப்போது ஒரு நாள் சொன்னார், ஸ்ரீகணேஷ் கிட்ட கதை கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதுதான் அடுத்தது நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டா அடுத்தது பெரிய படமாகவே தான் போவாங்க. அவங்க டக்குன்னு ஒரு மிட் சைஸ் படங்களுக்கோ இல்லை கீழே கண்டென்ட்க்கோ வரமாட்டார். பட் அருணோட குவாலிட்டி என்னென்னா அதுதான். அருண் வந்து ஸ்ரீகணேஷ் சூஸ் பண்ணது வந்து கரெக்டான முடிவுன்னு நான் இந்த படம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு எல்லாருமே அதை அருணுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அதை சுற்றி நிறைய தியரிஸ் இருந்துச்சு, பிஸ்னஸ் தியரிஸ், அதெல்லாமே இந்த படம் பிரேக் பண்ணிடும். இந்த வருஷம் வந்த எல்லா நல்ல படங்களோட இந்த படம் வந்து கூட ஜாயின் ஆகி லிஸ்ட் ஆகிக்குது. இந்த படத்தோட அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வீடு பற்றின கதை கிடையாது. வீடுங்கிறது ஒரு சிம்பிள் தான். கனவை பற்றின படம் இது. கனவு யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். அவ்வளோ ஹோப் க்ரியேட் பண்ணும். ஒரு கனவை நோக்கி ஓடுறவங்களுக்கு என்னென்ன உங்களோட மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கிக்கணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். சித்தார்த் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களோட பெஞ்ச் மார்க் கூட்டிகிட்டே போகிறீங்க ஒவ்வொரு படத்துலையும். சைட் பி முடிச்சுட்டு அருண்கிட்ட வந்து அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அந்த ஹீரோயின் தான் கேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அதே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க நீங்களும். ஸ்ரீகணேஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு படத்தை ரெஃபர் பண்ணலாமான்னு தெரில. ஆனால் நீங்கள் படம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இந்த படம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்ரித் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நாளை இயக்குனரை வந்து சின்னதாக ஃப்ளாஷ் போன மாதிரி இருக்குது. ஸோ இயக்குனரின் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருடைய படத்தையும் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவர்களை தொடர்ந்து அடுத்து இன்னொரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேடை ஏற போகிறாங்க. சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இது டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நம்பர் 2. ஸோ முதல்ல டாடா படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் கணேஷ் பாபு அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க ப்ரோ. அடுத்ததா லபர்பந்து படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் ஸ்டேஜுக்கு வாங்கினா. அடுத்ததா பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள். டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் மிஸ்டர் அபிஷன் ஜீவிந்த் அவர்கள். அடுத்ததா
கூழாங்கல் கொட்டுக்காளியுடைய டைரக்டர் மிஸ்டர் PS வினோத்ராஜ் அவர்கள், அயலி சீரீஸோட டைரக்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள். டேரக்டராக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஒரே டைமில் நின்றுருந்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போனோம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. ஸோ 3BHK பற்றி ஓரிரு வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே முக்கியமாக வந்தது வந்து அருண் விஸ்வானாக்காக. நானும் அவர் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை, ஆனால் டே ஒன்லேருந்து என்னன்னு தெரில, அவர் ரொம்ப க்ளோஸாக எனக்கு ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் மாரியன் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், சரி நீ என்னடா கஷ்டப்பட்டிருக்க, வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டிருக்கியா இல்லையாடா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பார். கஷ்டங்கள் தான் என்னடா, நீ எப்படி தான்டா வாழ்ந்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட லைஃப்பை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டு எனக்கே தோணும், நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கேன் லைஃப்பில், என்னத்துக்கு அழுதுருக்கேன் அப்படிலாம் யோசிச்சது உண்டு எனக்கு. நானும் ஒரு 3BHKலேருந்து வர ஒரு பையன். ஸோ எங்கள் வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கனவு, அதில் எனக்கு ஒரு பெட்ரூம் வேணுன்றது, எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணுன்றது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது கிடச்சதே இல்லை. ஒரு பெட்ரூமில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே தவிர எனக்கு அது கிடைக்காது. அது எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கல, நான் தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சித்தார்த் சாரையோ அந்த எல்லாருக்கும் ஒரு ரூம் வேணும்னு சொன்ன அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்பேன்னு தெரில. ஆனால் ட்ரெய்லரோட பாதிக்கு மேலே இப்போ என் லைஃப்பை பார்க்கும்போது நான் சரத்குமார் சாரோட நிறைய ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது நான் எவ்வளோ எந்த ஸ்பேஸில் இன்றைக்கி இருக்கேன், இந்த ப்ரெஷர் என்னன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு மக்கள் காப்பியம் தான், இது ஒரு சிலப்பதிகாரம் தான். நிறைய ஒரு மக்களோடைய ஒரு கதையை சொல்ல போகுது, வழியை சொல்ல போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது ரொம்ப அழகாக அந்த முதல் வசனம் ஏன் அது அங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ரூம், இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு அது ஏன் ஃபர்ஸ்ட் டைலாகாக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெய்லரில். அதுதான் என் லைஃப், நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி முடியும் போது சரத்குமார் சாரோட டைலாக் அதான் என் லைஃபாக இருக்க போதுன்றதை புரிஞ்சுக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவருக்கு ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க, தேங்க்யூ. அண்ட் அது சித்தார்த் சார் அண்ட் எல்லாருமே சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அண்ணா சூப்பராக வரும்ண்ணா, ஜெயிச்சிருவீங்கண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரைலர் என்ன உங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சோ அதை கொஞ்சமும் குறையாமல் இந்த படம் அப்படியே இருக்கும். ஸ்ரீ கணேஷ் 8 தோட்டாக்கல்ல நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். நான் உங்களை அருண் விஷ் ஆஃபீஸில் பார்த்தோன்னே அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சொன்ன அதே மாடுலேஷனில் தான் என்கிட்ட பேசுனீங்க. இப்போ எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, நீங்கள் வேலையில் வந்தோடனே நிஜமாலுமே ஒரு இப்போ எப்போ இப்படி பேச போகிறாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. உங்கள் ஸ்பீச்சுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அருண் விஷா ப்ரோ, எனக்குமே அவர் கூட பழகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே, அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா பேஷனேட்டோட ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு வெகு சில ப்ரொடியூசரில் இப்போ $1 மில்லியன் யுவராஜா இருக்கட்டும், இல்லை அருண் விஸ்வா, இவங்க எல்லாருமே அந்த பேஷனேட் படம் காசு அதை தாண்டி நல்ல படம் பண்ணணும், நல்ல நேம் அதில் வரணும் அப்படிங்கிற அந்த பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கூடிய சீக்கிரம் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அருண் விஸ்வா ப்ரோ இதே மாதிரியே நிறைய பண்ணுங்க. தினேஷ் கிருஷ்ணன் கேமராமேன் எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிறதுல எல்லாத்தோட எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் கனாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அங்கேருந்து எங்களுக்கு பழக்கம். அப்போவே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். நெஞ்சுக்கு நீ இதில் நல்ல பழக்கமாச்சு. தென் போன படத்தில் சில காரணங்களால் சேர முடியல. சார் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோடைய ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னெலாம் சொல்கிறப்ப எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சைத்ரா, மீதா, சித்து சார் நான் சொல்ல தேவையில்லை, ரங்தே பேசுறதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நான் போய் நீங்கள் நல்லா நடிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. படம் முடியும் போது முழுமை அடைஞ்சுதா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோடைய ரிசல்ட்டு. படம் முடிகிறப்ப இது ரொம்ப முழுமையான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நேற்று நாங்கள் படம் பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கேரக்டரை, யார் அது ஃபீமேலாக இருக்கலாம், என் தங்கச்சின்னு சொன்னாங்க, இப்போது சைத்ரா கேரக்டராக இருக்கலாம், சித்து சார் கேரக்டராக இருக்கலாம், இல்லை சரத்குமார் சார், ஏதோ ஒரு கேரக்டரை அவங்க கூட கனெக்ட் பண்ணி அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுவே அந்த படத்தோட சக்ஸஸ். அதுதான் இந்த 3BHKவோட சக்ஸஸாக பார்க்குறேன். இன்னொன்று 3BHKங்கிறது ஒரு வீடு அடையிற படமாவோ இல்லை கோல் அடையிற படமாவோ அது மட்டும் கிடையாது. நீங்கள் லைஃப்பில் கோல் முக்கியம்தான், அதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நல்லா இருக்கணும், ஓகே, அப்போ அதுக்கு ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும்?
இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம். அதுதான் இந்த படம் சொல்கிறதா நான் பார்க்குறேன். கோல் தான் ஃப்யூச்சர்லாம் அப்படிலாம் கிடையாது, ப்ரெசென்ட் தான் லைஃபு. ஸோ லைஃபாக கோலானா லைஃப்பை பார்த்தாலே கோல் அதுக்கான கிஃப்ட்டு தான். ஸோ அதை தான் இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 3BHக்கு இந்த படத்துடைய வெற்றி பெரிய கிஃப்டாக அமையணும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவந்த். நான் எனக்கு முதல் விஷயம் அருணண்ணாக்காக தான் வந்தேன். அருணண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹியூமனாகவும் ஒரு நல்ல பர்சன். அண்ட் ப்ரொடக்ஷனாக நீங்கள் அந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஏன்னா எனக்கு சிவகார்த்திகேயன் சார் கூட பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது இந்த சீனுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம். ஆனால் அருணண்ணா கிட்ட வந்து எப்போ போதும்ப்பா இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாத அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சார் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் முன்னாடியே பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி பார்த்தப்பவே அது எமோஷ்னல் ஆச்சு, பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோப் தான் தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹோப்பை இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தரும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கணேஷ் ப்ரோ, உங்களுடைய 8 தோட்டாக்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். அண்ட் உங்களுடைய இன்டர்வியூஸுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. சித்தார்த் சார் அமேசிங் சார், உங்களோட ஒவ்வொரு லுக்குமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார். நாங்கள் 25 வயசில் 25 சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க சார், 30 கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது சார் அதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, மீதா, சைத்ரா, உங்களோட சைட் பீக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். அண்ட் அம்ரித், எக்ஸ்ட்ரானரி மியூசிக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்து, ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக் முன்னாடி இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீ கணேசன் அவர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படி இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நல்ல பர்சன் அவர். அண்டு 3BHK படம் வந்து வீடு வாங்கணுன்ற கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த கனவை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ட்ராவல் இருக்கும்ல. ஸோ அந்த ட்ராவலில் போராட்டம் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், விட்டு கொடுக்குறது இருக்கும், உழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஸ்ரீ கணேசனை காட்டியிருக்காரு. நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது இந்த படத்தில். அது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி வந்த லைஃப்பில் ஏதோ ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை. சித்தார்த் சார் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹோல் படத்தை வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் அவங்க மீதா அண்ட் சைத்ரா அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே சூரிய வம்சம் படத்தோட பெரிய ஃபேனாக இருப்போம். திருப்பி அதோட அந்த பேரை வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஸ்ரீ கணேசன். தினேஷ் கிருஷ்ணன் பிரதரோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அம்ரித் பிரதரோட மியூசிக் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. அண்ட் அருண் விஸ்வான எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் அவர். நிறையா எனக்காக நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவார், ரொம்ப க்ளோஸ் அவர். ஸோ இந்த படம் வந்து அவர்கிட்ட நம்ம பேசும்போதே அவரோட இன்டென்ஷன் வந்து ஒரு குவாலிட்டியான படம் பண்ணணுன்றதுல அது நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த 3BHK படம் வந்து அவர் எதிர்பார்க்குற வெற்றியை விட பெரிய வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கொடுக்குன்னு. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான படங்கள் வந்து இன்னும் ஒரு மேலே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அந்த படம் வந்து ஜூலை 4 கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போன திருப்தியோட ஆடியன்ஸ் போவீங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அந்த படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இதில் வீடுன்றது ஒரு மெட்டஃபேர் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி மாதிரி தான் தெரியுது எனக்கு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இப்போ எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஆசை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, யாரோ கட்டிகிட்டு இருக்க வீட்டு வாசலில் கொட்டியிருக்க மண்ணில் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊர் மந்தையில் அந்த இதை வீடாக மாற்றி பிளாஸ்டிக் தென்னமரம்லாம் வச்சு இதுதான் என் வீடுன்னு தொடங்குது அந்த கனவு. அந்த கனவு அடைகிறதுக்குள்ளே இருக்கிற பயணத்தில் இருக்கிற ரியாலிட்டி செக், அந்த கான்ஃபிடண்ட்டை தான் அந்த படம் பேசுது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஹோப்பாக, அவ்வளோ என்கேஜிங்காக இந்த படத்தை வந்து என்றைக்காவது இந்த ஒரு நாள் இந்த கனவு நம்ம நினைவாக மாறிடுன்றது தான் இந்த படத்துக்கு இது சொல்லுது. இந்த கனவை அடைகிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே மற்றவர்களை ஏமாற்றணுமோ, அந்த கனவை அடைகிறதுக்காக ஏதோ குறுக்கு வழியவோ அவங்க தேடவே இல்லை.
அவங்க உண்மையாக உழைச்சாங்க, அவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாங்க. இந்த படத்தில் வர்ற அழகான ஒரு லேயர் இருக்குது. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருவருமே மற்றவர்கள் நலனை வந்து விரும்புனாங்க. அதுதான் எனக்கு அருணண்ணே வந்து மற்றவர்கள் நலனை வந்து அவ்வளோ விரும்புவார். அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே. எனக்கு இதில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம் பார்க்கும்போது. பயங்கர ஒரு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப என்ஜாய் பண்ணி போகும்போது ரொம்ப மனசு லேசாகி வெளியே போகிற ஒரு படமாக இது இருக்கும். சித்தார்த் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு எல்லாருமே எங்களை பற்றி நான் சொல்லணும்ல, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து எடிட்டர் கணேஷ் சிவா, அவர் எங்களுக்கு வந்து அவருங்க சொன்ன மாதிரி என்னென்ன படத்துக்கு என்ன மாதிரியான கட்ஸ் வேணுன்றது, எவ்வளோ ரிதம் இருக்கணும் அந்த படத்துக்கு, என்ன அதோட பிளேஸ் என்னன்றதை கரெக்டாக சொல்லுவார். சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் வந்து இவங்க எழுதுனதை இவங்க எடுத்ததை இன்னும் அழகாக நம்ம ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த எமோஷன்ஸை அப்படியே ஆடியன்ஸ்குள்ளே உள்ளே இறக்குறதுக்கு, ஒரு நங்குரம் மாதிரி இறக்குறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மியூசிக் பயங்கர கிராண்டியராக இருக்குது. அப்புறம் நான் ஸ்ரீகணேஷ் ஒரு மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அவரை மாதிரி யார் இந்த படத்தில் பேச போகிறாங்க நான் தேடிட்டே இருந்தேன். தேவயானி மேம் பேசினாங்க. எனக்கு ஸ்ரீகணேஷ் ஃபஸ்ட் பார்க்கும்போது வருது சினிமா ஃபேமிலியாக, அந்த மகாநதி படத்தில் கமலஹாசன் சூரா ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல, என்ன நீங்கள் இந்த மாதிரி அது மாதிரி அவரோட ஃபேமிலியா அப்படிலாம் நாங்கள் நினச்சோம். ஸ்ரீகணேஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் மனசு போல் உங்கள் எண்ணம் போல் இந்த படம் வரும். இந்த பூர்வம் சொன்னாங்கண்ணா, சரி ஓகே. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டோன்னே. நைட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் பேசிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டோம். நானும் தமிழ் எல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேன்னு தெரியல, அப்படியே பேசிட்டே நடந்து போகிறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக அருணண்ணனுக்கு, நாங்களாம் போய் எங்களுக்கு ஒரு மாதிரி சினிமாலேருந்து ரூமில் உட்காந்து கதை எழுதிட்டே இருக்கோம். சினிமாலேருந்து நம்ம கொஞ்சம் விலகிட்டோமோன்னு ஃபீல் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் போய் ஒரு அடைக்கலம் அடைகிற சரணாலயம் தான் அருணண்ணன் ஆஃபீஸ், சாந்தி டாக்கீஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப அருணனுக்கு வாழ்த்துக்கள், அவங்க ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே நன்றி. ஸ்ரீகணேஷ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேங்க. ஆல்ரெடி ஒரு 10 டேரக்டர்ஸ் பேசிட்டாங்க. அப்புறம் நான் எல்லா பாயிண்ட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சாந்தி டாக்கீஸும் ஒன்று தான் மைண்டில் வச்சுருந்தோம் ரொம்ப நேரமாக. அந்த பாலையும் போட்டார், எப்படி கேட்ச் பண்ணாருன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாரை பார்க்க போனப்போ, அருண் சார் பார்க்க போனப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்றாங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் சாந்தி டாக்கீஸ் வந்து எப்படி நீங்கள் நாளை இயக்குனர் ஒரு பெரிய செட்டாக வெளில வருதோ, அதே மாதிரி சாந்தி டாக்கீஸில் ஒரு செட்டாக வெளில வருவாங்க. அங்கே போனோம்னா ஒரு பெரிய ஹப்பு, அங்கே பல கிரியேட்டர்ஸ் பார்க்க முடியும். நான் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சது வந்து சாந்தி டாக்கீஸில் தான். இப்போ எல்லோரும் பேசுகிறோம், பட் எல்லாருமே ஒரு விதமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஒரு 2-3 இயர்ஸில். அது எல்லாமே சாந்தி டாக்கீஸில் நடந்தது தான். அதுதான் சாந்தி டாக்கீஸோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய கிரேட் மைண்ட்ஸை ஒரு இடத்துல கலெக்டிவாக கொண்டு வந்து அவங்க எல்லோரும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி எந்த வித லேயரும் இல்லாமல் யோசிக்காமல் ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்க முடியும். எதை வேணாலும் பேசிப்போம், சண்டை போட்டுப்போம். ஸ்கிரிப்டை நான் வந்து ஐயாட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு கேட்டேன். டைரெக்டாக படத்தை மட்டும் காமிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு. பல தடவை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அண்டு படம் நேற்று நைட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம், பிகாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பீப்புள் கனெக்ட் ஆகிற இடம். அதை வேறு விதமாக சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்லாமல் படம் எவ்வளோ உண்மையாக அந்த மக்களோட கனவை லைஃப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த சேம் ட்ரூத்ஃபுல்லோட அந்த கட்ஸும் ட்ரெய்லரும் இருந்தது. நாங்கள் படம் பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எதுவுமே தப்பாக இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்தது. ட்ரெய்லர் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக படமும் உங்களுக்கு பிடிக்கும். அது அந்த ஃபஸ்ட் டைம் நான் டீசரோட பார்த்தப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது. அண்ட் திஸ் கை நான் வந்து பார்த்துட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு, யார் இவர் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வெளில வந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அவரோட ஃபேப்லஸ் ஜாப் பிரதர். நீங்கள் இன்னும் நிறையா அண்ட் எல்லாரோட டெக்னீஷியன் எல்லா இதுவுமே சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ் சொல்லணும். சார் வாய்ஸ் எப்படி நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தனோ அப்படியே தான் சார் இருக்கீங்க. இப்போவும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, ஸ்டில் அப்படியே தான் சார் இருக்கீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தேவயானி மேம் எவ்வளோ வெர்சட்டலான ரோல்ஸ் எல்லாம் ரசிச்சிருக்கோம். அண்ட் சரத்குமார் சாரோட பேரோட ரசிச்சிருக்கோம். அண்ட் இதில் ஒரு ரொம்ப ஸ்வீட் மாம். அண்ட் என்னோட ஒரு லைஃபோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து நான் அந்த படத்தில் பார்த்தேன். என்னோட அப்பாவோட போர்ஷன் வந்து சரத்குமார் சார் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடம் எனக்கு ரொம்ப ஐ மூவ்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ். குறிப்பாக வீடு கட்டுற இடம் தான். நானும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். வெரி நார்மல் மாடரேட் ஃபேமிலி.
ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனெக்ட் ஆச்சு. லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்லைஸ் கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் வருவோம். அண்ட் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன போர்ஷன் இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப 100% அவங்களோட சப்போர்ட் அண்ட் எஃபர்ட் அதில் போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களே டப் பண்ணியிருந்தாங்க சைத்ரா மேம், ஐ திங்க். அது வேறு வெளில சொன்னீங்க, நான் கேட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டிஓபி சார் அண்ட் விவேக் சார், சார் நீங்கள் என்ன எல்லா ரோலுக்கும் அப்படியே ஃபேஸ் மாற்றிக்கிறீங்களா? அது எப்படி சார்? அப்படியே ரொம்ப சாஃப்டாக சைலண்ட்டாக அந்த ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் இருக்கார், ஸ்வீட் ஹார்ட் ஹிட்லர் அவர், அது கரெக்டாக அந்த ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து நான் எவன் ரிஜெக்ட் பண்ணேன்றது எப்பொழுதும் எப்படி உங்கள் டாக் ஷோவில் வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்களோ அந்த கேரக்டரை அழகாக புரிய வச்சுருந்தீங்க. அது மேபி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சீன் அந்த இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாருமே சொன்னது போல தான், இது ஒன்லி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியோட ஒரு பெரிய ஒரு 10 வருஷ ஜேர்னியே இருக்குது இதில். ஸோ ஏதோ ஒரு மொமெண்ட் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக பார்ப்பீங்க, அல்லது பார்த்துருப்பீங்க, அல்லது கண்டிப்பாக பார்ப்பீங்க இன் ஃபியூச்சர். ஸோ உங்களோட அது கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். எல்லாருமே தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க சார். ஹாப்பி சார், நீங்கள் வந்ததுக்கு மாதிரி சார், ஜெயம்ஸ் சார், ரவி சார், உங்களை பார்த்து சந்திச்சு சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 6 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ.